ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இரட்சகரானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமையானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவா இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமானவரை மனதார துதிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரரை நாங்கள் துதிக்கிறோம். அதிசயமான கர்த்தரை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரை மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்ட பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் வைத்து தயவு வைத்து எங்களை காக்கின்ற கண்மலையாகிய கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து எங்களை அறிந்து கொண்டு எங்களை ஆராய்ந்து எங்களை மீறுதல்களை எல்லாம் எங்களுக்கு மன்னித்து எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் எங்களை விட்டு நீக்கி நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி அதிசயங்களை எங்களுக்கு செய்கிற அன்பின் ராஜாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ராஜாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ராஜாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உயிர்ப்பிக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் பெரியது, உம்முடைய நாமம் சிறந்தது. அதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகராகி எங்கள் ஆண்டவரை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரை நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தெய்வத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். மகிமையானவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயமானவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே, நீர் மகிமையானவராய் இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் எங்கள் வாழ்விலே மகிமைப்படுவதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தயாபர பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எவ்வளவு மகிமையான தேவன் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டு அந்த மகிமையான தெய்வத்தினுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய நாமம் சிறந்தது என்று நாங்கள் போற்றி பணிந்து கொள்ளுகிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்தும்படியாக உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரித்து
உம்முடைய நாமத்துக்குரிய எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தராகிய தேவன், இந்த காலை வேளையில எங்கள் நடுவில் நீர் நல்லவராக வல்லவராக இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஆசீர்வதிக்கிற உம்முடைய நாமத்துக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் உலக பெண்கள் தின நாள். ஆகவே அகில உலக பெண்கள் தினத்திலே எல்லா பெண்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நான் தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து போகிறேன். பெண்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து நல்ல பலன் தந்து அவர்களை மேன்மேலும் உயர்த்துவாராக. பொன் சிறுகளைப் போல ஆண்டவருக்கு பயன்படுவார்களாக. ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறபடி எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆரம்பம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். அடுத்தபடியாக பிரியமானவர்களே, நம்பிக்கை என்கிற பெயரிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். முடிவு பரியந்தம் என்ற தலைப்பிலே வசனங்களை வாசித்தோம். உறுதியா என்கிற தலைப்பிலே வசனங்களை நாம் சிந்தித்தோம். நேற்றைய தினத்திலிருந்து பற்றி கொண்டு, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற அனுபவத்தை குறித்து நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். அதாவது சங்கீதக்காரன் அந்த வார்த்தைகளை சொல்லி நேற்றைய தினத்திலே நாம் செபித்தோம். அதாவது அவன் சொல்லுகிற வார்த்தை, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அதே போல சங்கீதம் 119:34 எனக்கு உணர்வை தாரும், அப்போது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன் என்று சிந்தித்து நாம் முடித்தோம். இந்த நாளிலும் ஆண்டுடைய யோசுவாவின் சரித்திர புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே அங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, யோசுவாவுடைய முதிர் வயதிலே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார். 24ஆம் அதிகாரத்திலே அங்கு அழகாய் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தராகிய தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் எப்படி அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல நாம் எப்பொழுதும் உறுதியாயிருந்து
வாழ்ந்தது போலவே அந்த நம்பிக்கையின் உறுதியை பற்றி கொண்டவர்களாக வாழ வேண்டும். எல்லாம் வரலாம். எப்படி ஒவ்வொரு வருஷமும் வெயிலும் மழையும் குளிரும் மாறி மாறி தேசத்தில் வருகிறதோ அதுபோல வரலாம். அது வர முடியாது என்று நாம் சொல்ல முடியாது. எது வந்தாலும் எப்படி வந்தாலும் இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல என்று யோசுவா சொல்றார். இந்நாள் வரைக்கும் அவர்கள் கர்த்தரை சேவித்தார், பாகால் பேயோரையை சேவிக்கவில்லை, அந்நிய தேவர்களை அவர்கள் பின்பற்றவில்லை. சங்கீதக்காரன் சொல்றார், அந்நிய தேவனுடைய நாமங்களை நம்முடைய வாயில உச்சரிக்கவும் கூடாதுன்னு சொல்றார். ஆகவே இந்த மகிமையான காலை வேளையில நாம் தேவனை அதிகமாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகவே கர்த்தரை பற்றி கொள்ள. ரூத் 1:14 வாசிப்பீர்களானால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டான். நல்லா நீங்க கவனிக்கணும். ரூத்து மாமியாகிய நகோமியை விடாமல் பற்றி கொண்டான். அவ மனசு வச்சிருந்தா இந்த நாட்டை விட்டு ஜனங்களை விட்டு போயிருக்கலாம். ஆனால் ஓர்பால் போய்விட்டான். அவள் போனதற்கு காரணம் என்ன? அவளுக்கு இந்த நாட்டில வந்தால் இந்த தெய்வங்களை சேவிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும். ஆகவே நம்ம நாட்டில இருந்தா, நம்ம தேசத்துக்கு போயிட்டா, நம் இனத்தோட சேர்ந்துட்டா நம்ம என்ன செய்யலாம்? எல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா உல்லாசமா இருக்கலாம் என்ற ஆசை அவளுக்குள்ளே வந்து விட்டு. அதுதான் சங்கீதக்காரன் சங்கீதத்திலே தெளிவா சொல்ற. பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லும் போது அழகா சொல்றாரு, தெளிவா சொல்றார். சீயோன் குமாரத்தியே, உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் மறந்துவிடு, ராஜா உன்னிலே பிரியப்படுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 45ஆம் சங்கீதம் 10வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். பாருங்க, அழகா சொல்லியிருக்கிறது. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். பிரியமானவர்களே, ஒரு மருமகளா நீ வந்திருந்தீன்னா உன் பிறந்த வீட்டை, உன் கூட பிறந்த எல்லா பருப்புகளை அங்கேயே விட்டுடணும். விட்டுட்டு நீ புகுந்திருக்கிற இடத்துல இந்த அட்மாஸ்பியருக்கு ஏத்தாற் போல நம்மை மாற்றிக்கொள்ளணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குதோ அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிடும் போதுதான் வாழ்க்கையில சமாதானமாக வாழ முடியும். இங்க வந்து வீராப்பு சவுடாலாம் பேசக்கூடாது. எங்க வீட்டுல எப்படி இருந்திருந்து தெரியுமா, எங்க குடும்பத்துல எப்படி தெரியுமா, எங்க அண்ணன் தம்பிங்க எப்படி தெரியுமா, எங்க அக்கா தங்கச்சிங்க எப்படி தெரியுமா, எங்க ஒண்ணு வீட்டு சொந்தமெல்லாம் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி வீட்டு பெருமைய புகுந்து வீட்டுல வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது எல்லாருக்கும் ஒரு கசப்பையும் அப்படிப்பட்டவங்க மேல ஒரு வெறுப்பையும் உண்டாகும். நம்ம வீட்டுல எப்படி இருக்கலாம், தங்க கட்டிலேயே படுத்திருக்கலாம், தங்க தரையிலேயே நடந்திருக்கலாம், ஒருவேளை தங்க பஸ்பத்தையோ கூட சோறா சாப்பிட்டு இருக்கலாம், எல்லா வசதிகளும் இருந்திருக்கலாம். ஆனால் விரும்பி ஏற்றுக்கொண்டு விட்ட கணவனுக்காக, விரும்பி தெரிஞ்சோ தெரியாமல் ஏற்றுக்கொண்டு விட்ட மாமியார் மாமனாருக்காக, நாத்தனாருக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. அந்த தியாகங்களை செய்யும் போதுதான் நாம் மகிமையான காரியங்களை அடைய முடியும்.
லூக்காவிலே 19 நாம் வாசிக்கிறோம். காட்டத்தி மேலத்துல உட்கார்ந்திருந்த சகேயு இயேசு கூப்பிட்ட உடனே அவன் இறங்கி வந்தான்னு பார்க்கிறோம். அப்போ நான் இல்ல இங்கேயே உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான்னா அவனுக்கு ஒரு ரட்சிப்பும் வந்திருக்காது. ஆனா உன்னை விட்டாதான் உன்னை பிடிக்க முடியும். காட்டத்தி மரத்தை விட்டான், இயேசுவை பிடிச்சுக்கிட்டான், இயேசு அவனை பிடிச்சுக்கிட்டார். அதுதான் அவ்வளோ பேரு அவனை கேவலமா பேசினாலும் அவனுக்குள்ள உணர்வை கொடுத்து அவனை அறிக்கை பண்ண வச்சார். ஏன்னா பாவத்தோட நாம் பிரவேசிக்க முடியாது. ஆகவே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமா, உங்க அம்மா வீட்டு பெருமை நீ பேசுறது ஒரு பாவம், அதை அறிக்கை செய்து விட்டுணும், அதை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. உங்க வீட்டு பெருமையெல்லாம் அம்மா வீட்டுல நாம தான் முதல்ல சொல்லிட்டேன், நீ தங்க பஸ்பத்திய கூட சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா இங்க வந்த போது கஞ்சோ கூழோ களியோ மாவோ சோறோ எது கிடைக்குதோ அதை சாப்பிடணும். உன் புருஷன் தான் உனக்கு ராஜா, உன் பிள்ளைகள் தான் உனக்கு எல்லா மந்திரிகள், உங்க மாமியார் குடும்பம் தான் உனக்கு அடைக்கலாம். இதுல எந்த சந்தேகமும் இல்லாம எல்லாரோடு அனுசரிச்சு போகணும். ஒருவேளை நீ பிறந்த வீட்டுல உங்க அப்பாவுக்கு நீ ரொம்ப சொக்க தங்கமா கொஞ்சம் கொலாவப்பட்டு இருக்கலாம், உங்க அம்மாவுக்கு நீ ஒரு நல்ல பாத்திரமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு வீட்டுக்கு திருமணம் செஞ்சு போயிட்ட பிறகு அந்த வீட்டில புகுந்த வீட்டில யாருக்கும் தொல்லையா இருக்கக்கூடாது, உபதிரவமா இருக்கக்கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும். உங்க அம்மா அச்சா திட்டினா கோச்சுக்கிட்டா கெட்ட வார்த்தையில எல்லாம் பேசினா அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அம்மா கிட்ட இருந்துட்டு வந்திருப்போம். எந்த அம்மாவும் அப்படியே கட்டி பிடிச்சி டெய்லி முத்தம் கொடுத்துனே இருக்க மாட்டாங்க. அங்கேயும் உனக்கு கஷ்டம் இருக்கும், அண்ணியால கஷ்டம் இருக்கும், நாத்தனாரால கஷ்டம், அங்க சொந்த பந்தங்களால எல்லா கஷ்டங்கள் அதேதான் இங்கேயும், ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆகவே இங்க நம்ம வாழ்க்கையில ஒரு ரிஃப்ளெக்டரா செயல்படணும். வெளிச்சத்தை பார்த்து எதிரில் வர்ற வாகனங்களுக்கு இங்க வேகத்தடை இருக்குதுன்னு ரிஃப்ளெக்டர் எப்படி அறிகுறியை காட்டுகிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இங்க எல்லாருக்கும் எதிராக மாறக்கூடாது. அருமையானவர்களே, இங்க ரூத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் நகோமிய பற்றி கொண்டிருந்தான், ஓர்பால் போயிட்டான். ஓர்பால் போனா காத்தூரான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணா, அவனுக்கு 5 பிள்ளைங்களை பெற்றான். அந்த 5 பிள்ளைங்கள மூத்தவன் தான் கொல்லு பேரன் தான் கோலியாத். இங்க ரூத்துக்கு கொல்லு பேரன் தாவீது. பாருங்க, ஒரு கல்லால கோலியாத்த கொன்னா, மற்ற 4 கல் எதுக்கு வச்சிருந்தான்னா அவங்க 4 சகோதரரை போட்டு தள்ளுறதுக்கு வச்சிருந்த. அந்த 4 கல்லுகளாதான் மற்ற தாவீதினிடத்தில் இருந்த போர் சேவை, அதாவது தளபதிகள் மற்ற 4 பேரையும் போட்டு தள்ளுறாங்க. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு ஒன்றை சொல்லுகிறது என்றால் அதை கைக்கொள்ள வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். விடாமல் பற்றி கொண்டான், விடவே இல்லை. அவர் சொல்ற அந்த அருமையான வாசகத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நகோமி அவளை பார்த்து சொல்ல, இதோ அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றார். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? நகோமி மருமகளாகிய ரூத் மோவாப் தேசத்திலே இருக்கும் போதே நகோமியுடைய தெய்வத்தை இறுக பற்றி கொண்டு விட்டாள் என்பது நமக்கு உணர்வாகிறது, புரிதலுக்குரியதாக இருக்கிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் புகுந்த வீட்டில, புகுந்த இடத்துல, வாழ வந்த இடத்துல நாம் எல்லாரோடும் சேர்ந்து போவதுதான் அது வேத வசனத்தின்படி சால சிறந்தது. அதை விட்டுட்டு எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க பாட்டி இருக்கட்டும், அவங்க மேல இருக்கிற மரியாதையை நான் தப்பா சொல்லல, அவங்க மேல இருக்கிற கனத்தையும் நான் தப்பா கணக்கிடல. நீ எந்த அப்பாட்டக்கரா நீ அங்க இருந்தாலும் புகுந்த வீட்டில, வந்த வீட்டில அந்த குடும்பத்துக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. ஒருவேளை நீ தனி குடுத்தனம் நடத்தலாம், தப்பு கிடையாது. கணவன் மனைவி தனியா இருந்து குடும்பம் நடத்துறது தப்பு கிடையாது. தனியா இருக்கணும், குடும்பம் நடத்தணும், குடும்பம் நடத்தி குடும்பத்தோட சேர்ந்து போகணும். அதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குரிய பெண்களாக இன்றைக்கு பெண்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு பெண்கள் தினம் வேற. எல்லா பெண்களும் ரூத்தை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பற்றி கொள்ளணும், உறவுகளை பற்றி கொள்ளணும். எந்த உறவுகளையும் உதாசீனப்படுத்தாது. நான் எப்பவும் சொல்லுவேன், சிறு திரும்பும் பல் குத்த உதவும். நம்ம இறைச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு ரோட்ல நடந்து போவோம், அப்போ அது பல்லுல மாட்டி உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ரோட்ல போகும்போது எப்படியாவது இந்த பல்ல இருக்கிறது எடுக்கணும்னு சொல்லி அக்கம் பக்கம் செடிகள்ல இருந்து கீழே விழுந்த குச்சிகளையோ அல்லது முள்ளையோ ஏதோ ஒன்ன கையில எடுத்து அதை வாயில குத்தி அந்த மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த துண்டு எடுத்துட்ட பிறகுதான் வாயில ஒரு இரிட்டேஷன் இல்லாம இருக்கு. அதே போலதான் நிறைய காரியங்கள் நமக்கு அடிக்கடி இப்படி மாட்டும் போது அவைகளை எடுத்துடணும், தூரம் எரிஞ்சு போடக்கூடாது. அந்த சிறு திரும்பு எப்படி பல் குத்த உதவுதோ அதே சமயத்துல நாம் புகுந்த வீட்டுல கூட நாம் நடந்து கொண்ட விதத்தை வைத்து எல்லாரும் நம்மிடத்துல வருவார்கள். நான் தைரியமா சொல்லட்டுங்களா, உங்களிடத்துல பொருள் பெருகினால் தின்கிறவர்களும் உங்களிடத்துல வருவார்கள். நீங்க ஆசீர்வாதமா எல்லாரோட ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா உங்களை தனியா கனத்துக்குரியவர்களா மரியாதைக்குரியவர்களா பார்ப்பாங்க. சில இடத்துல சில வீடுகள்ல மாமியாருங்க வில்லிங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய மாமியாருங்க வில்லிங்களா இருக்கிறாங்க. அந்த வில்லிங்க கிட்டயே குடும்பம் நடத்திட்டு பிள்ளைங்களை பெற்று வளர்த்த தாய்மாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க அப்பாவை பெற்ற அம்மா எங்க சித்தி, அதாவது மாற்றான் தாயாக எங்களுக்கு இருக்கிற ஸ்டெப் மதர். எங்க பாட்டிக்கு ஒரே வில்லி. ஆனா அந்த அம்மா கிட்ட அவங்க இருந்தாங்க, சாகிற வரைக்கும் எங்க அம்மா கூட தான் இருந்தாங்க, எங்க அப்பா கூட தான் இருந்தாங்க. நல்லா பாருங்க, எங்க அப்பா வந்தவொடனே வேலையில இருந்து தப்பு தப்பா போட்டு கொடுப்பாங்க, அவர் எடுத்துக்கிட மாட்டார். ஏன், என் கண்ணாலே எத்தனையோ முறை எங்க பாட்டிய எங்க அம்மா தலைமுடியை பிடிச்சு இழுத்து தெருவில் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஊரெல்லாம் வந்து திட்டுவாங்க. அப்படி ஒரு பயங்கரமான வில்லி. அப்படிப்பட்ட வில்லிக்கிட்டேயே நாங்க குடும்பம் நடத்திட்டு வந்திருக்கிறோம், வாழ்ந்துட்டு வந்திருக்கிறோம். ஆனா ஒரு நாளும் ஏன் இப்படி செய்யறேன்னு நாங்க யாரும் கேட்டதில்லை. ஆனா எங்க அண்ணன் திரும்பி அடிச்சிடுவார். அப்படி ஒரு நிலைமை. பிரியமானவர்களே, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு மருமகள் ஆகிய வில்லிக்கிட்ட மாமியார்கள் படுகிற அவஸ்தையும் இருக்குது, எல்லாம் இருக்கும். அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, தேவனை அறியாதவங்க, குணப்படாதவங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சபையில இருக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை தேடுறோம். நம்ம எப்படி இருக்கணும்? புகுந்த வீட்டுக்கு பெருமை எங்கடான்னு கேட்டா, நீ புகுந்த வீட்டுக்கு பெருமை அங்க நீ அடங்கி அந்த வாழ்க்கைப்பட்ட இடத்துல அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றிக்கொண்டு தன் வாழ்க்கையின் தரத்தை மேல 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 உயர்த்தி கொண்டு போவதுதான் அந்த குடும்பத்தினுடைய புகுந்த வீட்டுக்கு பெருமையை நீ சேர்க்கிறாய். இல்லாவிட்டால் புத்தி இல்லாத ஸ்திரியாக அந்த கட்டின வீட்டை இடித்து போடுகிறார். ஆகவே மாமியார்கள் அநேகர், எனக்கு தெரிஞ்சு 100% வில்லிகளை தான் இருந்திருக்கிறாங்க.
இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானசானம் பெற்றிருக்கிறாங்க, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுறாங்க, சபையில வந்து உட்கார்ந்து எல்லாம் பாடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் வீட்டுக்குள்ள போன உடனே மருமகளை பார்த்தா அவளை ஒரு பெரிய எதிராளியா பயங்கரமான மூர்க்கத்தனமா பார்க்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் அன்பை மாத்திரமே தரித்து கொள்ள வேண்டும், அன்பை மாத்திரமே வெளிப்படுத்த வேண்டும். அவளை பார்க்கும் போதே அப்படி சிலர் இச்சு கொட்டுவாங்க அப்படின்னுவாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? இவளா சனியும் பிடிச்சவ, இவையா என் வீட்டுக்கு வந்தான்னு அர்த்தம். ஆமா, நம்மளும் ஒரு நாளைக்கு சனினா மாறிடுவோம். இப்படி அடுத்தவங்கள சனியை பிடிச்சவ, நாத்தம் பிடிச்சவ, இவ எப்ப என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலோ, எப்ப என் குடும்பத்துல கால் எடுத்து வச்சாலோ அப்பவே என் குடும்பம் பிரிஞ்சிருச்சு, நாசமா போயிடுச்சு அப்படின்னு நீ சொன்னீன்னா, ஏற்கனவே நீ அந்த குடும்பத்துல கால் வச்சு உன்னால அந்த குடும்பம் நாசமா போயிடுச்சுன்னு நீ நினைக்கணும். அடுத்த உன் குடும்பம் நாசமா போது ஒரு மருமகளால நீ சொல்லுவியன்னா, ஏற்கனவே நீ கால் வச்ச அந்த குடும்பத்துல உன்னால அந்த மாமியாரு மாமனாரு அவங்களோட பிறந்த பிள்ளைங்க எல்லாம் நாசமா போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீ செஞ்சதுதான் இப்ப நீ சொல்ற. அப்படிதான் அது எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா ரோமர் 2ஆம் அதிகாரத்துல அப்படிதான் சொல்றார் வசனத்துல, நீ குற்றம் சாட்டுகிறவனை யாரா இருந்தாலும் போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ஆகவே எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் மாமியார மருமகிட்ட ஒரு மகளை எப்படி நேசிப்பியோ அதே போலதான் அந்த பொண்ணுகிட்ட அன்பு காட்டி அரவணைச்சு தனக்கு இல்லைன்னாலும் அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்துல 11 பிள்ளைங்க. மூத்தவனுக்கு கல்யாணம் ஆகுது. மூத்தவன் கல்யாணம் ஆகி ரயில்வேல வேலை பார்க்கறான். அந்த அம்மாவும் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்யறாங்க. ஆனா தனக்கு கீழே இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அந்த அம்மா தான் தாய். ஏன்னா மாமியார் இறந்துட்டாங்க, மாமனார் இருக்கிறார். அந்த அம்மா அந்த தன்னோட கூட பிறந்த மற்ற 4 தம்பிகளையும் மற்ற 6 பெண் பிள்ளைகளையும் அன்பா செலவு பண்ணி கட்டி கொடுத்து, எப்படி கட்டி கொடுத்தாங்க? அவரு தன் பணத்துல ஃபீய போடுவாரு, இந்த அம்மாவும் ஃபீய போடுவாங்க. இப்படி போட்டு அந்த எல்லாருடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணாங்க. இப்போ அந்த குடும்பம் ஒரு ஆலமர விருதுகள் விட்டு நிக்கிறது போல அந்த குடும்பம் நிக்கிறது. இன்னைக்கு அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது. அந்த குடும்பத்துல எல்லாரும் இன்னைக்கு ஒரு காரியம்னா வேறுபாடு இல்லாம குறைபாடு இல்லாம வருவாங்க. இப்ப கூட அவங்க மச்சனமாரங்க குழந்தனமாரங்க வந்து அண்ணிய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க, அவங்க அந்த அம்மாவுக்கு முத்தம் கொடுப்பாங்க அந்த பிள்ளைகளுக்கு. இப்படி ஒரு அனுபவம் உள்ள ஒரு குடும்பம். அப்படிதான் வாழ்க்கை வாழணும். சும்மா ஏதோ வந்துட்டேன் அப்பா டக்கரா வந்துட்டேன் அப்படின்னு நினைக்க கூடாது. நீ உங்க வீட்டுல அழகா, நான் இப்ப கூட சொல்றேன், உங்க வீட்டுல தங்க கட்டிலேயே நீ படுத்திருக்கலாம், தங்க பஸ்பத்தையே சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா புகுந்த வீட்டுக்கு வந்துட்டா அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்வதுதான் ஒரு நல்ல மருமகளுக்கு அடையாளம். அதே போலவே தன்னை ஏற்றுக்கொண்ட மாமியாரு மருமகளை ஒரு தாய் போல நேசித்து அரவணைச்சு அன்பு காட்டி கொண்டு போறவதான் நல்ல மாமியார். இல்லைன்னா அவ பெரிய சாமியார். அவ வாழ்க்கை கடைசியில ரொம்ப வேதனையாயிடும். யாரும் உதவி செய்ய இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைக்கு போயிடும். ஆகவே உன் மருமகளை நீ சனின்னு சொல்றியன்னா, நீ புகுந்த வீட்டுல முதல்ல நீ புகுந்த வீட்டுல நீ அந்த குடும்பத்துக்கு சனியனா இருந்திருப்ப. இதெல்லாம் உணரணும். இதெல்லாம் உணர்ந்தோம்னா நாம் நிச்சயமா நல்லா இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்றது உங்களுக்கு வேற இப்ப அப்படியே மிளகா கிள்ளி வச்ச மாதிரி இருக்கும், எரிச்சலா தான் இருக்கும், கசப்பா தான் இருக்கும். மாத்திரைங்கெல்லாம் கூட உள்ள கசப்பு இருக்கும், மேல இனிப்பு இருக்கும். அந்த மாத்திரை உள்ள போய் வேலை செஞ்சாதான் வயிற்று வலி தலைவலி எல்லாம் விடும். அதே போலதான் உபதேசம் பனியை போல மேல இறங்கும். சில பனி பயிரை அடிச்சிடும், சில பனி பயிரை உருவாக்கும். நான் சொல்ற பனி உன்னை உருவாக்குகிற பனி உபதேசம். இதை நீங்க பற்றி கொள்ளணும், நாம் பற்றி கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
வாழ்ந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமையை தேடி தரக்கூடிய மருமகளா மாமியாரா மகளா இருந்தாதான் நல்லது. நீ எங்க உன் மருமகளை எவ்வளவு நெருக்கிறியோ அங்க உன் மகளை அடுத்தவன் நொறுக்குவான், பின்னி பெடல் எடுப்பான், 3 நாளுக்கு ஒரு முறை கண்ணை கசைக்குன்னு வந்து நிப்பான். நீ நேசிக்கிற மாமியாரா இருந்தியன்னா உன் பிள்ளைகளும் தன்னுடைய மனைவிகளை சந்தோஷமா வச்சுக்கிட்டு உன் மகளை உன் மருமகன் சந்தோஷமா வச்சு இருப்பான். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் சொல்றேன்ல, எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம்னு. அதையா நமக்கு தெரிய மாட்டேன். ஆகவே இந்த காலை வேளையில என் அருமையான மருமகள்களே, இந்த பெண்கள் தினத்தில உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், நகோமியை போல நீங்களும் மாறி ரூத்தை தனக்கு மகளாக ஏற்றுக்கொண்டு வாழும். இந்த நகோமி ரூத்தை தனக்கு மகளாக ஏற்றுக்கொண்டதுனாலதான் மாமியார் சொல்றதெல்லாம் செய்யறா. போவாசுக்கு மனைவி ஆகிறா, ஓபேத்தை பெற்றெடுக்கிறார், ஓபேத் ஈசாயை பெற்றெடுக்கிறார், ஈசாய் தாவீதை பெற்றெடுக்கிறார். ஹலோ, புரியும் நினைக்கிறேன். புரிந்தாலும் புரியாவிட்டாலும் இதுதான் செய்தி. ஆகவே இந்த பெண்கள் தினத்தில பெண்கள் மிகவும் கவனிக்க வேண்டியது அதிக அவசியம். பெண்கள் பேன்களா இருக்கக்கூடாது. எப்படி தலையில பேன் இருந்தா தலை சொஞ்சுக்கிட்டே இருப்போம். நல்ல மருமகளா நீ இருந்தியன்னா உன் மாமியார் தலை சொரிய மாட்டாங்க. அதே மாதிரி நீ நல்ல மாமியாரா இருந்தா உன் மருமக தலை சொரிய மாட்டாங்க. தலை சொரியதுல என்ன அர்த்தம்? இந்த சனியம் பிடிச்சவகிட்ட மாட்டிக்கிட்டோமே, இந்த வீணா போனவகிட்ட மாட்டிக்கிட்டோமே, இந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, நம்ம எப்படிதான் தப்பிக்க போறோம்னு அர்த்தம். மாமியாரு தலை சொரிஞ்சா என்ன அர்த்தம்? ஐயோ, எதுக்குதான் என் தலைமையில விழுந்தால தெரியலையே, இந்த பாஸ்டர் எதுக்குதான் இந்த பொண்ணை கொண்டு கட்டி வச்சாரு தெரியலையே, இந்த பாஸ்டர் கொஞ்சமாவது அறிவு இல்லையா, உப்போட்டு சோர்த்தின் இல்லையா, அப்படியெல்லாம் பேசுவீங்க. ஏன்னா மருமக நடந்துகிற விதத்தை வச்சு. இப்போ 2 பக்கமும் இருக்குது. ஆனா ஒண்ணு செய்ய முடியும். ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நாம், மனம் திரும்பி இருக்கிற நாம் கர்த்தரை உறுதியா பற்றி கொள்ள. ரூத்து மாமியார உறுதியாய் பற்றி கொண்டா, மாமியார் ரூத்தை பற்றி கொண்டா. பெரிய ஜெயம் வந்தது. இந்த காலவேள உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறது. அப்படிதான் என் மருமக சரியில்லை, என் மருமக சரியில்லைன்னு ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மருமகளோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா சபை விட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த மருமகளை விட்டு இல்ல, இந்த மருமகளோடு தான் இருக்கிறாங்க. ஆனா பழி யார் மேல போட்டாங்க? கல்யாணம் பண்ணி வச்ச பாஸ்டர் மேல பழிய போட்டு சபைக்கு வராம இன்னைக்கு அல்லோகல போட்டுங்கிறாங்க. ஒரு நாள் அந்த பிள்ளைய சந்திச்சு பேசுறேன், எப்படிமா இருக்கிறீங்க? அட போங்க அங்கிள், அப்படியேதான் அங்கிள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறணும், எல்லாவற்றிலும் நாம் மாறணும். அப்படி மாறுவதுதான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை பற்றி கொள்ள, நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ரூத்தை போல நாம் கர்த்தரை பற்றி கொள்ளணும். தேவாதி தேவனுக்கு மகிமையாக இந்த வேதத்தை பற்றி கொண்டு நடக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் நமக்கு வராது. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகலாம். பாருங்க, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். பாருங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். இந்த வசனத்தை எப்படி படிக்கிறோம் பாருங்க. மருமகளாகிய நீ மாமியாரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால், அவங்களையே நம்பிக்கொண்டிருந்தால் பூரண சமாதானம் உன்னை காத்து கொள்ளும். மாமியாருக்கு சொல்றேன், மாமியாரு மருமகளை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால், மருமகளை உறுதியாய் நம்பிக்கொண்டிருந்தால் மாமியாரை பூரண சமாதானம் காத்து கொள்ளும்.
இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய மாமியார் மருமகளையும் உறுதியாய் பற்றி கொள்ளும். மாமியாரை உறுதியாய் பற்றி கொண்ட மருமகளாய் நீ இருந்தால் மாமியாருடைய உறவுகளை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் உனக்கு சமாதானம். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பம் என்பது ஒரு ஆசீர்வாதமானது. ஆகவே ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்கிறது போல நாமும் ஆரம்பத்தை என்னால் மட்டும் கர்த்தரை நாம் பற்றி கொண்டிருந்தது போல நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு புறம் எதுகிட்டு ஓடுவார்கள் என்று யோசுவா சொன்னது போல, அருமையானவர்களே, நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தால் நமக்கு எல்லாவற்றிலேயும் மாற்றங்களை ஏற்படுத்துவார். கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் சத்துருவும் நம்மோட சமாதானம் ஆகும்படி செய்வார். இதுதான் சத்தியம். இதுல நாம் உறுதியாய் இருக்க. ஆகவே இந்த காலை வேளையில யோசுவா சொன்னது போல நாம் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டிருந்தால் சத்துருக்கள் நமக்கு முன்பாக முறிந்து விடுவார்கள். அதே போலவே ரூத்தை போல மாமியாரை பற்றி கொள்ளணும். உன் தேவன் என்னுடைய தேவன். நீ வாழ்கிற இடத்துல நான் வாழ்வேன், நீ மறிக்கிற இடத்துல நான் மறிப்பேன். மரணத்தை தவிர நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. அப்படி ஒரு கான்பிடென்ட், அப்படிப்பட்ட ஒரு அதாவது ஃபெய்த்ஃபுல்னஸ் இது நமக்குள்ள இருக்கணும். இது நமக்குள்ள இருந்தா நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், மேன்மையாக மாற்றுவார், மேன்மையாக நடத்துவார், மேன்மையான இடத்துல நம்மை வைப்பார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படியாக காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். எங்க அந்த உறுதியாய் பற்றி கொள்ளுகிற அனுபவம், எங்க யாருக்குள்ள உறுதியான நம்பிக்கை உள்ள அனுபவம், எந்த சூழ்நிலையிலேயும் நாம் ஏற்றுக்கொண்டதை பற்றி கொண்டு நடக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதோ, நம்மை தேவன் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆகவே நம்முடைய வாய்கள் இருந்து, அன்பான தாய்மாருடைய வாய்கள் இருந்து வீணான வார்த்தைகள் வரக்கூடாது. நல்ல வார்த்தைகள் பேசணும், நல்ல வார்த்தைகளை பிள்ளைங்க மேல சொல்லணும். நேற்று தினத்துல கூட ஒருவர் தன் குடும்ப விஷயத்தை பேசும்படி வந்தார், வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார். நான் சொன்னேன், உங்க பிள்ளைங்க மேல மனம் கசந்து கொள்ளாதீங்க, பிள்ளைங்க கிட்ட வருத்தப்படாதீங்க, அது உங்களுக்கு நன்மையாக லபிக்காது. ஆகவே பிள்ளைங்களை நேசிங்க, பிள்ளைங்க மேல ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, பிள்ளைங்களை அரவணைங்க, பிள்ளைங்க உங்களை நல்ல நிலையில கொண்டு வருவாங்க. அப்படி நடத்துறாங்களோ இல்லையோ கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, உங்களுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, நீதிமான் சிரசின் மேல நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று அவருக்கு ஆலோசனை சொல்லி ஜெபித்து அனுப்பினேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. அடுத்து ஏசாயாவே சொல்றார், தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். அவருடைய அந்த உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானம், பூரண சமாதானம் நமக்குள்ளே வருவதற்கு ஒருவரை ஒருவர் நம்பணும், ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு கூறணும், ஒருவரை ஒருவர் ஜபத்திலே தாங்கணும், ஒருவருக்கொருவர் உதவியா இருக்கணும். சில நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, மருமக அப்படி போனவன்னு அப்படின்வாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? இவ என்னைக்கு சாவாலோன்னு அவ சொல்லுவா, இவ என்னைக்கு சாவாலோன்னு அவன் நினைச்சுன்னு போவா. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ள அந்த இச்சு கொட்டுறது, ஊங்கொட்டுறது, ஒரு மாதிரி உதட்ட பிதுக்கிறது,
இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம பிள்ளைங்க மேல, நம்ம பேர பிள்ளைங்க மேல பிசாசு வந்து உட்கார்ந்துக்குவோம். இதுல நம்ம தைரியமா எல்லாத்தையும் விட்டு வெளியே வரணும், பூரணப்படணும், சம்பூரணப்படணும், பரிபூர்ணப்படணும். இதுல உறுதியாக நாம் இருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் அனுபவ ரீதியா பேசுறேன், அனுபவ ரீதியா பேசுறேன், அனுபவிச்சதுனால பேசுறேன். ஆகவே இந்த செய்திய, இந்த சத்தியங்களை நீங்களும் நானும் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் நமக்கு ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. ஆகவே தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவாராக. கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.